எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாதனா. என் ஊர் தூத்துக்குடி தான். நான் வந்து 2016 பாஸ்ட் அவுட்டு, பிகாம் படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் சிஏ படிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 3 to 4 இயர்ஸ் வந்து அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணேன். கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணேன். ஒரு 3 to 4 இயர்ஸ் அங்கே தான் இருந்தேன். அப்புறம் லாக்டவுன் டைமில் தான் இங்கே வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. லைக் சிஏல சிலபஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கொரோனா அதில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. திரும்பி பார்க்கும்போது என்கிட்ட வந்து ஒரு டிகிரி மட்டும் தான் இருந்தது. ஸோ அதை வச்சு என்ன பண்ணேன் அப்படின்றப்ப தான் ஓகே பேங்க் எக்ஸாம் படிக்கலான்னு சொல்லிவிட்டு நானே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 1 இயர் நான் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணேன். அப்புறம் சரி இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு தான் இங்கே இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ஒரு 2022 மார்ச்சில் நான் ஜாயின் பண்ணேன். அந்த வருஷம் எழுதின ஆர்ஆர்பி கிளார்க் ப்ரிலிம்ஸ் கூட நான் கிளியர் பண்ணல லாஸ்ட் இயர். ஆனால் வந்து அந்த வருஷமே வந்து நான் SBIPO மெயின்ஸ் கிளியர் பண்ணேன். அப்புறம் நான் இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு கிடைக்கல. ஸோ அதுலேயே வந்து ரொம்ப டவுனாக தான் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி நான் வந்து மறுபடியும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் படிக்க ஆரம்பித்தேன். இது வந்து எனக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணுன்றதில் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதுதான் வந்து என்னை இவ்வளோ தூரம் புஷ் பண்ணி இங்கே வரைக்கும் எனக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து எங்கள் மாமா அத்தை அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் எனக்கு. லைக் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே என் கூட வந்துடுவாங்க. ஸ்கூலுக்கு போவாங்க. ஸோ என்னை காலையில் எத்தனையோ நாள் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்க ஸ்கூலுக்கு ட்ரைவ் பண்ணிட்டு போவாங்க. எந்த எக்ஸாமுக்குமே என்னை தனியாக போனதே கிடையாது. என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப ஜென்யூனாக சந்தோஷமாக இருந்தாங்க என்னோட சக்ஸஸ் கேட்டு. அண்ட் என்னோடய அக்கா தம்பி எல்லாருமே வந்து எனக்கு அம்மா அப்பாவுக்கு ஆக்சுவலி கிடையாது, மாமா அத்தை தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நானும் அக்காவும் வந்து மாமா கூட இருந்தோம். என் தம்பி வந்து சித்தி கூட இருந்தான். ஹோல் ஃபேமிலியும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததுனால தான் நாங்கள் 3 பேருமே வந்து இன்னைக்கு நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்கிறோம். திருமதி சாதனா அவர்களின் உறவினர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அக்கா வந்து MA BEd, என் தம்பி வந்து MBBS டாக்டரு. என்றைக்குமே எங்கள் ஃபேமிலியில் வந்து எஜுகேஷனுக்கு வந்து இது படிக்க போகிறேன் அது படிக்க போகிறேன்னு சொல்லும்போது வந்து என்றைக்குமே நோ சொன்னதே கிடையாது எங்கள் வீட்டில் யாருமே. ஹஸ்பண்டு அவங்க என்னோடய சப்போர்ட் சிஸ்டம். அவங்களும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அண்ட் அவங்களோட ஃபேமிலியும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 10 டேஸில் வந்து IBPSPO மெயின்ஸ் ரிசல்ட் வருது. வந்தப்போ வந்து நான் தங்கி தான் அவங்கக்கிட்ட கேட்டேன். லைக் எங்கள் வீட்டில் இருந்து நான் இன்டர்வியூ வரைக்கும் நான் இருந்துக்கவா, என்ன மேரேஜ் ஆகி ஒரு 10 டேஸில் கேட்கும்போது அவங்க வந்து எதுவுமே இது இல்லாமல் நீ போயிட்டு வா, அங்கே இன்டர்வியூ முடிச்சுட்டு வா பொறுமையாக அப்படின்னு தான் சொன்னாங்க. எல்லாமே எனக்கு எங்கே போனாலும் ஒரு பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் தான் எனக்கு. எங்கேயுமே நான் கஷ்டப்பட்டதே இல்லை. இன்ஃபேக்ட் சொஃபிஸ்டிகேட்டடாக இருந்து தான் நான் வந்து படித்து இங்கே நிற்கிறேன். இன்ஸ்டியூட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அது இல்லைன்னா நான் இன்றைக்கி இங்கே இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி வந்திருக்க மாட்டேன். அண்ட் ராஜா சார் வந்து லாஸ்ட் இயரே வந்து சொன்னார், இந்த வருஷம் வரும்போது திடீர்னு பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன் அப்படி தான் சொன்னார். ஸோ நான் என்னை நம்பினதை விட அவர் என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறாரு அப்படின்னு தான் இருந்தது. இந்த வருஷம் எப்படியாவது போயிடு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். கிளியர் பண்ணிட்டேன் சார், தேங்க்யூ. இவ்வளோ பாசிட்டிவிட்டிஸ் இருந்தாலும் எனக்கும் நெகட்டிவிட்டிஸ்லாம் இருந்திருக்கு. எனக்கு மேக்ஸ் வந்து சுத்தமாக வராது. ஸோ அதனாலே நான் வந்து 11th 12th வந்து காமர்ஸ் குரூப் தான் படித்தேன். 10th வரைக்கும் நான் ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் வந்து 11th 12th வந்து நல்லாவே படித்தேன். 12th ஸ்டாண்டர்டில் வந்து 91% வாங்கினேன். ஆனால் அதையுமே கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு 1-2 பேர் இருந்தாங்க. லைக் காமர்ஸ் குரூப் தானே எடுத்தேன், அதில் தானே இவ்வளோ பண்ணுறேன், எனக்கு என்ன வருதோ அதில் நான் சைன் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு என்னடா அப்படி தான் இருந்தது. ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி நான் என்ன பண்ணாலும் அது வந்து வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களும் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் இன்றைக்கி வந்து ஆன்சர் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எங்கள் ஃபேமிலியில் எங்கள் ஜென்ரேஷனில் இன்றைக்கி நான் வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வந்து IBPSPO கிளியர் பண்ணியிருக்கேன். ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் பாஸ் பண்ணி இன்டர்வியூ கிளியர் பண்ணி இன்றைக்கி இங்கே நிற்கிறேன். ஸோ இவங்க இல்லைன்னா நான் இல்லை இங்கே. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடிக்கு வந்து துறைமுகம் ஒரு பெருமை, ஒரு அடையாளம். அதுக்கு அடுத்த அடையாளம் வந்து சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி தான். உண்மையிலே நான் டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் எல்லா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் சென்னையிலேருந்து கூட வந்து படிக்காங்க. எவ்வளோ பேரை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வந்து சார் நீங்களாம் ரொம்ப கிரேட். ஐஏஎஸ் அகாடமிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு தான். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.